நம்முடைய இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். 4வது முறையாக இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுமா? இதுதான் இந்தியாவில் இந்திய மக்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு என்ன காரணம் என்றால், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோகன் பாகவத் தேச துரோக குற்றம் செய்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரத்தை ராகுல் காந்தி நேற்றைய தினம் அம்பலப்படுத்தியிருக்கிறார். மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். தேச துரோகம் குற்றம் இழைத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அவர் மோகன் பாகவத்தினுடைய அந்த தேச குற்றத்திற்கான ஆதாரமாக என்ன வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னா, மோகன் பாகவத் சொல்கிறாராம், இந்தியாவினுடைய சுதந்திர தினம் என்பது 1947 ஆகஸ்ட் 15 அல்ல, மாறாக இந்தியாவினுடைய சுதந்திர தினம் என்பது அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட நாள்தான். அதுதான் இந்தியாவினுடைய சுதந்திர தினம். இதன் மூலமாக இந்தியாவில் மதவெறியை பற்ற வைப்பது, நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகத்தான தலைவர்கள், மகத்தான மனிதர்கள், இவர்களுடைய போராட்டங்களையும் இவர்களுடைய தியாகங்களையும் மிகப்பெரிய அளவில் அவமதித்திருக்கிறார், கொச்சைப்படுத்தியிருக்கிறார் மோகன் பாகவத். இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கொந்தளிப்பு வருமா வராதா? 1947 ஆகஸ்ட் 15 என்கிற சுதந்திர தினம் நாம் எப்படி பெற்றோம்? எத்தனை லட்சம் மக்களை உயிர் பலி கொடுத்தோம்? எத்தனை லட்சம் மக்கள் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகமாக இந்த நாட்டின் விடுதலைக்கு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள், அவ்வளோ பெரிய போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த ஒரு மகத்தான நாள் அந்த சுதந்திர தின நாள். இது இந்தியாவினுடைய சுதந்திர தின நாள் கிடையாதான். அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து, அதாவது இன்னொரு மதத்தை சார்ந்த மனிதர்களுடைய வழிபாட்டு தலத்தை இடித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல அந்த கோயில் திறக்கப்பட்ட நாள் தான் இந்தியாவுடைய சுதந்திர தின நாள் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்படின்னா அவனை மாதிரி ஒரு மிகப்பெரிய தேச துரோகி உலகத்தில் இருக்க முடியுமா? இதை விட மிகப்பெரிய தேச துரோக குற்றம் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறதுல என்னடா தப்பு அப்படின்னு இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் மோகன் பாகவத்திற்கு இந்திய சுதந்திர தினம் அப்படின்னா இவ்வளவுக்கு கொதிக்குது? ஏன் தெரியுமா? அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், காட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்பது பிரிட்டிஷாருக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். அது வரலாற்று ஆவணங்களில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? 1920களில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனிய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி சங்கம் பின்னாளில் ஆர்எஸ்எஸ்ஸாக மாறி இந்த ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இயக்கம் அடுத்த ஒரு 30 வருஷம் இந்தியாவில் பீக்கில் இருக்குது சுதந்திர போராட்டம் இல்லையா? அந்த நேரத்தில் ஏதாவது பங்களிப்பு செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை இல்லையா? இவர்களுடைய பிதாமகர்களில் ஒருவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அவர் எதற்காக சிறைக்கு சென்றார்? அங்கேயும் பிளவாத அரசியலுக்காக சென்றார். இதை நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம போட்டிருக்கிறோம். ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கு. அப்போ சுதந்திர தினம் அப்படின்னாலே, சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னாலே இவனுங்களுக்கு சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஆட்கள் இல்லை. அப்படிங்கிற போது இவனுங்க என்ன செய்வானுங்க? இவங்களால் என்ன செய்ய முடியும்? அப்போ இவனுங்க என்ன பண்ணுறனா, அதை இல்லாமல் ஆக்கணும். இப்போ வேணும்னா பாருங்களேன், நீங்கள் விரைவில் இந்தியாவினுடைய நல் ஆட்சி துவக்கம் அப்படிங்கிறது 2014 இருந்து தான். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருண்ட காலம் இப்படின்னு வரலாற்று புத்தகங்களில் எழுதப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றுமில்லை, நீங்கள் பாருங்கள். இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுமே காந்தியார் பாராளுமன்றத்தில் காந்தியாருடைய புகைப்படத்திற்கு பக்கத்தில் இன்னொருத்தருடைய புகைப்படம் கொண்டு வரப்பட்டது. யாருடையதுன்னு தெரியும். காந்தியினுடைய கொலையில் மிக முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சவர்க்கரனுடைய படம் எல்லாருக்குமே தெரியும் தானே அது இல்லையா? பின்னாளில் அவர் விடுவிக்கப்பட்டதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் காந்தியாருடைய கொலையில் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்ட சவர்க்கர், தமிழில் கூட புத்தகம் அருணனுடைய மிக முக்கியமான கோட்சேவின் குருமார்கள் என்ற ஒரு சின்ன புத்தகம் இருக்குது. அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அப்போது இந்த அளவிற்கு தேச துரோக செயலில்
சுதந்திரத்திற்கு முன்னரேயே ஈடுபட்ட ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இன்றைக்கு வந்து இந்திய மக்களை பார்த்து சொல்கிறார்கள், உண்மையான இந்தியாவுடைய சுதந்திர தினம் என்பது 1947 ஆகஸ்ட் 15 அல்ல, மாறாக அது அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட நாள். இதே மோகன் பாகவத் தான் சில நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார், இனிமேலாம் மசூதிக்கு அடியிலெல்லாம் கோயில் இருக்கா லிங்கம் இருக்கான்னு தேடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னார். உடனே இங்கே இருக்கிற ஊடகங்களில் வந்து ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் நாங்கள்லாம் அப்படி தாங்க ரொம்ப நல்லவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷம் போட்டானுங்க. அப்போ தான் நம்ம அதை சொன்னோம், ஏன் டேய், ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பணம் வர்றது பூரா அமெரிக்காவிலேருந்து. இப்போ அமெரிக்காரன் என்ன சொல்லியிருக்கிறான், ஆர்எஸ்எஸ்ங்கிறது பயங்கரவாத இயக்கம், அதை தடை செய்யணும்னு அவன் கொண்டு வர போகிறான். ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்கி உள்ளே தூக்கி போட போகிறான். அப்படிங்கிற போது இங்கே இருக்கிறவன் அடக்கி வாசிச்சாகணும். அதுக்காக தான் மோகன் பாகவத் அடக்கி வாசிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். சொல்லி கொஞ்ச நாளாக பாருங்கள், அவர்களுடைய சுய நிறத்தை அவங்க வெளிக்காட்டிட்டாங்க. பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லை, ட்ரம்ப் இன்னைக்கு மோடியை அழைச்சானா? மோடியையே அழைக்கலை. அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் நம்முடைய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை ஏன் அழைக்கவில்லை? தோஸ்தானே ரெண்டு பேரும், ஹமாரா ட்ரம்ப்னு தானே கத்திக்கிட்டு இருந்தார். ஜெய்சங்கர் இவ்வளவு நாள் ட்ரம்பினுடைய வீட்டு வாசலில் கிடந்த பிறகு கூட இன்னும் வரையிலும் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மிகப்பெரிய கொதிநிலை உலகம் முழுவதும் எழுந்து வருகிறது. அப்போ இந்த நேரத்தில் இருக்கிறது இங்கே தான், இங்கேயாவது ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுமே இவர்கள் சவர்க்கருடைய படத்தை கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக இவர்கள் செய்தது சவர்க்கருக்கு பாரத ரத்னா கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு. அது மட்டுமல்ல, இந்திய ரூபாய் நோட்டுக்களில் காந்தியினுடைய படத்தை மாற்றி சவர்க்கருடைய படத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடித்தார்கள். ஆனால் இந்திய மக்கள் அதை அனுமதிப்பார்களா? சவர்க்கர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியாதா? ஆர்எஸ்எஸ் என்பது என்ன அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியாதா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவுடைய சமூக நல்லிணக்கத்திற்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்காக ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு சிறு விஷயத்தை செய்ததாக மோகன் பாகவத் சுட்டி காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சுட்டி காட்டினா நம்ம ஒட்டுமொத்தமாகவே நம்ம சரண்டர் ஆகிடலாம், இந்திய மக்கள் அனைவரும் போய் சரண்டர் ஆகிடலாம். ஆனால் இந்தியாவை பிளவுபடுத்துவதும் இந்தியாவை இந்துத்துவ மண்ணாக மாற்றுவதற்கும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் வந்து இந்திய மக்களை பார்த்து சொல்கிறான், 1947 ஆகஸ்ட் 15ங்கிறது இனிமேலாம் சுதந்திர தினம் கிடையாது, அது கிடையாது உண்மையான சுதந்திர தினம். சுதந்திர தினம்ங்கிறது அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினால தான். மக்கள் இன்றைக்கு கொதிநிலையில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் கொதிநிலையில் இருக்காங்க. எப்படா பேசுவனி அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு இன்றைக்கு கொதிநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எதிராக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. வழக்கு ஒன்றும் பதிவு எதுவும் செய்ய முடியாது. மோகன் பாகவதன் மீது இந்த ஆட்சி காலத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்றால் பதிப்பு செய்யப்படாது. அதானியின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என்றால் செய்யப்படாது. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படும். மக்களுடைய ஆட்சி என்ற ஒன்று இங்கு வரும் இல்லையா? ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும். அதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டார், உனக்கு துணிச்சல் இருந்தால் மோடி அமித்ஷாவை பார்த்து உனக்கு துணிச்சல் இருக்கா, ஒரு 2 மணி நேரம் இடி சிபிஐ என் கையில் கொடுக்க முடியுமா, உங்கள் எல்லாரையும் தூக்கி நான் உள்ளே போட்டு காட்டுறேன்னு சவால் விட்டார். ஞாபகம் இருக்கா? அந்த 2 மணி நேரங்கிறது வெகு தொலைவில் எல்லாம் இல்லை இல்லையா? அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் தலைவருடைய இந்த பொறுப்பற்ற பேச்சு தேச துரோக குற்றம். அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.